வணக்கம் பங்காளிகளா. நம்ம சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை சப்போர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவே டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது, அதாவது முதல்ல என்னைய பற்றி நான் சொல்லிட்டேன். என் பேர் வந்து மதன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து சிஸ்டம் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ்லாம் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லோ பட்ஜெட்டில் பிசி தேவைப்படுற எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கொரியர் சப்போர்ட்டோட நம்ம வந்து பிசி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா என்னோட கான்டாக்ட் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து தாராளமாக கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து கொஞ்சம் போக நான் வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவே கொடுக்க பார்க்குறேன். முதல் வீடியோனால கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்காதீங்க. வீடியோ கொஞ்சம் சவுண்ட் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்காதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பையும் சுற்றி கொண்டு இருக்கும் ஊட்டிகளை பற்றியே. இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல நிறைய ஊட்டி, அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணால் நிறைய விஷயம்லாம் பண்ணலாம். அதாவது என்னென்ன வேலையெல்லாம் எதாவது செய்ய முடியுமோ, அதாவது ப்ரொஃபஷனலாக ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்குற லேப்டாப்பில் இருக்கிறதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய். அது எல்லாமே ஊட்டுகளில் இருக்கிறது. இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சும்மா சாதாரண பர்சனல் யூஸுக்கு, எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி சாதாரண யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் போட்டாங்க. அதில் வந்து இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், ஹையர்ந்த கிராஃபிக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் அப்டேட் பண்ணலாம், பயங்கரமாக இது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அது ஊட்டுக்கல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த ஊட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல அதிகமாக ஊட்டுக்கள் இருக்குது. எப்படி நான் ஏன்டா நீ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஊட்டுக்களை நம்பி என் லேப்டாப்பை இன்னைக்கு வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கேன். லேப்டாப் எப்படி கிடக்கு என்ன நிலத்துல இருக்குன்னு தெரியல. அது லேப்டாப் தேடி கண்டுபிடிச்சு அது இருந்து அந்த லேப்டாப்புக்கு என்ன நன்மை இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா அந்த ஊட்டுகளால் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த பாதிக்கப்பட்டவங்க நானும் இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8GB ரேம் அப்கிரேட் பண்ணுறது, எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணோம்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ப்ளே பண்ண முடியாத கேம்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேன். தாராளமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் அந்த லேப்டாப்புக்கும் சப்போர்ட் ஆகாதது, அந்த லேப்டாப்புக்கும் சப்போர்ட் ஆகாததை ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிறகு அதை நம்ம வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை வந்து பார்த்துக்கணும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொடுக்குற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி A4 தான் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தனிப்பட்ட சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளால ரன் பண்ண முடியுமே தவிர அவங்க சொல்கிற மணிக்கு இருக்கிற எல்லாருமே ரன் பண்ண முடியாது. ஏன்னா 60,000 ரூபா லேப்டாப் வாங்குறது எதுக்கு வந்து மிரக்கந்து செலவழிச்சு 60,000 ரூபாய்க்கு போய் லேப்டாப் வாங்குங்க. இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பே எங்கேயாச்சும் விலைக்கு வாங்கிட்டு, அதாவது விலைக்கு விற்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை கூட விலைக்கு வாங்கணும் கூட கேட்டு வாங்கிட்டு அந்த லேப்டாப்பே ஒரு 5,000 ரூபாய்க்கு செலவழிச்சு அப்கிரேட் பண்ணிட்டு அதுலேயே கேம்ஸை ப்ளே பண்ணலாமே. ஏன் வந்து அவன் 60,000 ரூபாய் லேப்டாப்பை தேடி போய் போகிறேன், 70,000 ரூபாய்க்கு மேலே லேப்டாப்பை தேடி போகிறேன், 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஏன் லேப்டாப்பை தேடி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த லேப்டாப்லாம் அப்கிரேட் பண்ணணும்னா கவர்மெண்ட் லேப்டாப்லாம் கேமிங் லேப்டாப் மாதிரியே அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க ஊட்டுக்கள். இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணலாம். அதாவது நான் அதை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்கிரேட் பண்ணால் இந்த மாதிரி கேமிங் கம்பெனிஸ் வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது சீரிஸ் ப்ராசஸர். அது வந்து கேம்ஸ்க்கெலாம் ப்ளே பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மினிமம் ரேட்டிங், அது ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு கேம்ஸ் கேம். அதிகபட்சமாகவே அது பார்த்தீங்கன்னா GTA Vice City விளாட்லாம், Euro Truck Simulator 2 விளாட்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாலுமே ஹார்ட் ஆஃப் 2வும் 3 கூட விளாட்லாம். ஓரளவுக்கு விளாட்லாம், உங்களதே விளாட முடியுமே தவிர எல்லாமே ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஊட்டுக்கள். அந்த ஊட்டுக்கள்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்கேன். ரொம்ப வளவலன்னு பேச மாட்டேன். நீங்கள் வந்து இந்த தகவலோட உங்களுக்கு வந்து வீடியோ சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்ப்போம். இந்த அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சாச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது உங்களுக்கு பண்ணாவே உங்களுக்கு டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.